ஸ்டார்ட் பண்ணிக்கவா? ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இணைந்திருக்கும் ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை சொல்லிக்கிறேன். பிரபஞ்சத்திற்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாம். நம்மளுடைய குரு பிதாமக பிரம்ம ரிஷி பத்ரிஜி அவர்களுக்கு நம் அனைவருடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கலாம். இந்த குளோபல் புத்தாஸ் அகாடமிக்கு மிகப்பெரிய நன்றிகள். ஏன்னா நான் வந்து இதுல இங்க பேசுறதுனால எனக்கு என்னன்னா, நான் கத்துக்கிறேன். ஆரம்ப காலத்துல இருந்து நான் எல்லார்கிட்டயுமே சொல்லியிருக்கேன். இந்த குரூப்பால தான் நான் வந்து நிறைய கத்துக்கிட்டேன்னு. அதுவும் இப்ப வந்து என்னன்னா, சமீப வாரங்கள்ல வந்து பத்ரிஜியோட கருத்துக்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது, ஒவ்வொரு வாரமும் நான் வந்து ஒரு ஒரு பத்ரிஜியோட கான்செப்ட் நான் தெரிஞ்சுக்கிறேன். அதனால பத்ரிஜிக்கு, யூனிவர்ஸ்க்கு எல்லாம் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கணும். இன்னைக்கு என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது, பத்ரிஜியோட ஞான நவரத்தினங்கள் அப்படின்றது 9 நவரத்தினங்கள். நவரத்தினம் அந்த நவம் அப்படின்னாலே 9ன்னு அர்த்தம். அதனால 9 ரத்தினங்கள். அந்த 9 ரத்தினங்களால என்னென்ன நமக்கு ஞானம் பத்ரிஜி வந்து அவ்வளவு அழகா அந்த சப்ஜெக்ட் நீங்க கேட்க 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 எப்படி இருக்கும்னா, அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். அந்த அளவுக்கு நமக்குள்ள நான் பேசும்போதே எனக்கு வந்து ஒரு புல்லரிக்குதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி வந்து நம்ம பத்ரிஜியோட ஞானங்கள் இருக்கு. அதுவும் இந்த சப்ஜெக்ட் வந்து எனக்கு நான் நான் வந்து அத தெலுங்குல இருந்து இது பண்ணி, அதுக்கப்புறம் கிரிஜா மேடத்து மூலியமா தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு தெளிவா எனக்கு புரிஞ்சது. அதனால கிரிஜா மேடத்திற்கு மிகப்பெரிய நான் நன்றி சொல்லிக்கிறேன் இதன் மூலமா. இந்த 9 நவரத்தினங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல வந்து ஆன்மாவே பரபிரம்மம். 2வது உயிரே கடவுள், ஜீவனே தேவன். 3வது உடலே கோவில், தேகமே தேவாலயம். 4வது சுவாசமே குரு. 5வது சமயமே சாதனை. 6வது சகனமே பிரகதி. சகனம் அப்படின்னா பொறுமை. பொறுமையில் முன்னேற்றம் அப்படின்றது அர்த்தம். 7வது அனுபவமே ஞானம். 8வது தானமே தர்மம். 9வது தர்மமே புண்ணியம். இந்த 9ல முதல் 3 பத்தி நம்ம பின்னாடி தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அப்பதான் எளிமையா புரியும் அப்படின்றதுக்காக. ஆன்மாவே பரபிரம்மம், உயிரே கடவுள், உடலே கோவில். இது 3ம் நம்ம வந்து பின்னாடி தெரிஞ்சுக்கலாம். இப்ப 4வது சுவாசமே குரு. இது வந்து நமக்கே தெரியும். நம்ம வந்து பத்ரிஜி மட்டும் தான் நமக்கு இது சொல்லியிருக்காரு. சுவாசமே குரு அப்படின்னு சொல்லி அவர் மட்டும் தான் சொல்லியிருக்காரு. இது வந்து என்னன்னா சத்குரு. சுவாசமே வந்து நம்மளுடைய சத்குரு அப்படின்னு சொல்றாரு. நம்மளுடைய குருவை நம்ம வெளியில தேட வேண்டியது இல்ல. நமக்கு வந்து என்னன்னு கேட்டா, நம்மளுடைய உள்ள இருக்க நம்மளுடைய சுவாசம் தான் நமக்கு குரு. அதனுடைய வழிகாட்டுதல்ல தான் நம்ம நிறைய விஷயங்கள் கத்துக்க முடியும். வெளியில நிறைய குருமார்கள் இருக்காங்க நமக்கு தெரியும். முதல் குரு நமக்கு யாரு அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய பெற்றோர்கள். இது எல்லாருக்கும் நமக்கு தெரியும். ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் அவங்க மூலியமா தான் நம்ம கத்துக்கிட்டோம். நம்மளுடைய பெற்றோர்கள். அதுக்கப்புறம் யார் யார்கிட்ட நம்ம என்னென்ன கத்துக்கிறோமோ, அவங்க எல்லாருமே நமக்கு குருமார்கள். என்ன நமக்கு வந்து இப்ப ஒரு பாட்டு கத்துக்கிறோமா, அவங்க குரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்கூல்ல போனா டீச்சருக்கு ஒரு குரு. எல்லாருமே ஒரு குரு. நல்ல விஷயங்கள் நம்ம யார் யார்கிட்ட இருந்து கத்துக்கிறோமோ, அவங்களும் குரு. ஆனா, ஒருத்தர பார்த்து நம்ம இது செய்யக்கூடாது. என்ன இவங்க இவ்வளவு இவ்வளவு இப்படி தப்பு பண்றாங்க? என்ன இவங்க இப்படி பொய் பேசுறாங்க? என்ன இவங்க இப்படிலாம் நடந்துக்கிறாங்க? என்ன இவங்க நான்வெஜ் இது மாரிலாம் நம்ம செய்யக்கூடாதுன்றது கத்துக்கிறோம் பாருங்க. அவங்களும் நமக்கு குரு தான். அதனால வந்து நம்ம என்னன்னு கேட்டா, இது இவங்க எல்லாமே யார் யார்கிட்ட இருந்து என்ன செய்யக்கூடாதுன்னு ஏன்னா அவங்கள பார்த்து நம்ம செய்வோம். நம்ம நினைச்சுப்போம்ல. நம்ம வந்து செய்யக்கூடாது. இவங்க விழுந்த தப்பு பண்றாங்க. நம்ம செய்யக்கூடாது கத்துக்கிறோம். அதனால இவங்களும் நமக்கு குரு தான். இவங்க எல்லாருமே வெளியில் உள்ள குருமார்கள். ஆனா, அந்தரங்கமாக ஒரு குரு நமக்குன்னு சொல்லி ஒரு அந்தரங்கமாக ஒரு குரு இருக்கார். அவர் யார் அப்படின்னு சொன்னா, சுவாசம். நம்மளுடைய சுவாசம். அதுதான் சுவாசமே சத்குரு அப்படிங்கிறாரு பத்ரிஜி. அந்த அந்தரங்க குருவோட நம்ம எப்பயுமே நட்போட, எப்பயுமே அதோடயே எப்பயுமே நம்ம சுவாச காற்ற கவனிக்க, கவனிக்க, கவனிக்க என்ன ஆகும்னா, நம்மளுடைய ஆற்றல் வந்து நல்ல ஒரு பெருகும். இன்னொன்னு செய்யற வேலைகள்ல நம்ம எப்பயுமே ஒரு கவனத்துடன் இருப்போம். நம்ம அப்படிதான் அதனால தான் சொல்லுவோம். ஏதாவது ஒரு வேலை செய்றீங்களா? அதுக்கு முன்னாடி 10 நிமிஷம் கண்ண மூடி மூச்ச கவனிங்க அப்படின்னு சொல்றோம். அந்த நன்றி உணர்வோட நம்ம வந்து யோசிச்சு பாருங்களேன். சுவாசம் அப்படின்னு சொல்லி இருக்கும்பொழுது தான் நம்ம சிவம். இல்லன்னா நம்ம சவம். அப்ப அந்த சுவாசத்துக்கு நம்ம அந்த சுவாசத்தோட இணைஞ்சு, இணைஞ்சு, இணைஞ்சு அந்த சுவாசத்தோட நம்ம நட்புறவோட பயணம் செஞ்சோம் அப்படின்னு சொன்னா, அந்த தெய்வீக தன்மை அப்படின்றது நமக்கு உணரும். எப்படி உணரும்னா, அந்த சுவாசத்த நம்ம வந்து அந்த அளவுக்கு கெட்டியா புடிச்சுக்கணும் அப்படிங்கிறாரு. அதனால வந்து என்னன்னு கேட்டா, அந்த மகத்தான ஆற்றல் யாருன்னு சொன்னா, சுவாசமே குரு.
அப்படின்றாங்க. எப்பயுமே சுவாசத்தோட இணைஞ்சிருப்போம். எப்பயுமே எந்த வேலை எது செய்யும்போதும் நம்ம வந்து கவனம் அந்த சுவாசத்தோடயே இணைய 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 என்ன ஆகும்னா, அந்த தெய்வீகத் தன்மையை நம்மளால உணர முடியும் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா, சமயமே சாதனை. சமயமே சாதனை அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து நம்மளுடைய குருவான சுவாசம் இருக்கு. அந்த சுவாசத்தோட நம்ம இணைந்து சமயம் அப்படின்னா காலம். காலம் எவ்வளவு நேரம் நம்ம செய்யணும். செய்ய செய்ய நம்ம வந்து நம்ம சொல்லுவோம், "காலம் பொன் போன்றது" அப்படிம்போம். ஆனா கண்டிப்பா காலம் பொன் போன்றது இல்ல. காலம் உயிர் போன்றது. போனால் வராதது. இன்னைக்கு காத்தால 8 மணிக்கு வா அப்படின்னு சொன்னா 8 மணிக்கு வருமா? அப்ப அந்த சமயத்த நம்ம வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாம, நம்ம வந்து எப்பயுமே வந்து காலத்தை விரயம் செய்யக்கூடாது. பயன்படுத்திக்கலாம். வந்து விரயம்ன்றது என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம். தேவையில்லாம மொபைல் பார்க்கறது, தேவையில்லாம ஷார்ட்ஸ் பார்க்கறது, தேவையில்லாம யார்கிட்டயாவது பேசுறது. இது எல்லாமே நம்ம காலத்தை விரயம் செய்வது. அட் த சேம் டைம் நம்ம வந்து செலவிடுறோம் அப்படின்னு சொன்னா நல்ல விஷயங்கள். நம்ம இங்க உட்கார்ந்துருக்கோம். இத்தன பேர் நம்ம வந்து சேர்ந்து நம்ம ஒரு சத்சங் பண்றோம், கேட்கிறோம். நெறைய பேர்கிட்ட இருந்து நெறைய ஞானங்கள வாங்கிக்கிறோம். இதெல்லாம் நம்ம நேரத்தை நல்ல வழியில் செலவிடுவது. அப்ப அந்த சமயமே சாதனை அப்படின்னா என்னன்னு கேட்டா, நெறைய நேரம் நேரம் கிடைக்க நெறைய நேரம் நமக்கு வந்து அந்த நம்ம சுவாசத்தோட இணைஞ்சு இணைஞ்சு நெறைய நேரம் நம்ம தியானம் செய்யும்பொழுது, அதுதான் சமயமே சாதனை. ஒரு சாதனை வரும். நம்ம சாதனை படைச்சவங்க எல்லாம் எடுத்துக்கோங்க. எவ்வளவு நம்ம உழைச்சிருப்பாங்க. அதே மாரி நம்மளும் அந்த நேரம் தியான நிலை அப்படின்னு சொல்லும்பொழுது, நான் கூட வந்து நம்ம தியானம் பண்ணேன். எனக்கு ஒண்ணும் சரியா போல. அவங்களுக்கெல்லாம் அது வந்தது அப்படின்னு நம்ம சொல்றோம். எப்படி எதனாலன்னா, அதிக நேர தியானம். அந்த தியான ஸ்திதியில இருக்கிறோமா, அந்த டயத்துல கண்ண மூடி உட்கார்ந்து நம்ம சுவாசமாகிய குருவ நம்ம வந்து அத கவனிச்சு, கவனிச்சு, கவனிச்சு நெறைய நேரம் எப்ப எப்ப எல்லாம் டைம் கிடைக்குதோ, நம்ம சொல்றோம் மினிமம் அவரவர்கள் வயது அப்படின்னு சொல்லி. ஆனா நீங்க வந்து அதிக நேரம் நீங்க வந்து ஒரு நாளைக்கு 3 மணி நேரம், 4 மணி நேரம், ஒரு டைம் 10 நிமிஷம் கிடைக்குதா கண்ண மூடி சுவாசத்த கவனிப்போம். அப்படின்னு சொல்லிட்டு செய்ய 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 என்ன ஆகும்னா, சாதனைன்னு சொன்னா அந்த சமயம் அந்த அந்த குருவோட இணைஞ்சு அவ்வளோ நேரம் செய்யும் பொழுது, நமக்கு நெறைய ஒரு ஆற்றல் இருக்கும். ஒரு தெய்வீகத்தன்மை நமக்குள்ள கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றது. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னா, சகனமே பிரகதி அப்படின்றோம். சகனம் அப்படின்னு சொன்னா பொறுமை. சான்ஸ்கிரிட்ல சகனம் அப்படின்னா, அ தமிழ்ல வந்து பொறுமை. பொறுமையில் முன்னேற்றம். எப்படி பொறுமையில் முன்னேற்றம் அப்படின்னு சொன்னா, பொறுமையா இருக்கும் பொழுது தான் வெற்றிக்கு வழி. அந்த வெற்றி எப்படி கிடைக்கும்னா பொறுமையா. எப்படி பொறுமையா இருக்கணும்னு சொன்னா, நமக்கு வந்து நெறைய நேரம் அது சொல்லும்போது ஏன் இது இது எதுக்கு சொல்ல வரோம்னா, நம்ம ஒரு 1/2 மணி நேரம் பண்ணிட்டோம். ஒரு 10 நாள் பண்ணேன். எனக்கு ஒண்ணும் பெருசா இம்ப்ரூவ்மென்ட் தெரியலப்பா. அதனால நான் வந்து நான் விட்டுடுறேன். எனக்கு ஒண்ணும் அவசியம் இல்ல. எனக்கு டைம் இல்ல. என்னென்னமோ காரணங்கள் சொல்லிப்போம். இந்த சொல்லும்போது என்ன ஆகும்ன்னு சொன்னா, நம்மள நாமளே ஏமாத்திக்கிறோம். ஏன்னா எல்லாத்துக்குமே ஏன்னு கேட்டா, "தீதும் நன்றும் பிறர் தரவாரா" நம்மளோட நெறைய கர்மாக்கள் இருக்கு. அந்த கர்மங்கள் கரையறதுக்கு நமக்கு நெறைய நெறைய ஏன்னு கேட்டா, நமக்கு வந்து நெறைய காலங்கள். அப்ப நம்ம அதற்கேற்றார் போல மிக பொறுமையா, நம்ம நல்ல விஷயத்துக்கு வந்திருக்கோம். நம்ம தியானத்துக்குள்ள வந்துட்டோம். நமக்கு நல்லது தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொறுமையோட நெறைய நேரம் வரும்போது, அந்த இறைத்தன்மையோட சேர்ந்து நம்ம பயணம் செய்யணும். அதுக்கு வந்து வெற்றி கிடைக்கும். இன்னைக்கு கிடைக்கலன்னா தேவையில்ல அப்படின்ற ஒரு பொறுமைய விட்டுட்டு, அந்த வாழ்க்கையில அந்த பொறுமைன்றது எல்லாவற்றிற்குமே நம்ம வாழ்க்கையில கூட பார்க்குறோம். குடும்பத்தில கூட பார்க்குறோம். எடுத்த உடனே ஒரு கோபம் அதெல்லாம் இல்லாம ஒரு பொறுமையா இருக்கும்பொழுது, ஒரு புரிஞ்சுக்கிட்டோம்னா, ஒரு எதிராளி சொல்றத ஒரு புரியணும் அப்படின்னு சொன்னா, அதுக்கு ஒரு பொறுமை வேணும். அந்த பொறுமை நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா, நமக்கு எப்படின்னு சொல்லணும்னா, நம்ம கேட்கறதுனால வராது. நம்ம யார்ட்டயாவது ஒரு அட்வைஸ் பண்ணிடுவோம். "ஏன் உன்னால பொறுமையா இருக்க முடியாதா?" அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுருவோம். ஆனா அந்த பொறுமைன்றது எப்படி வரும் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய சுவாசத்தான குருவ நம்ம வச்சுக்கிட்டு, அந்த சாதனை நெறைய நேரம் பண்ணும்பொழுது, அந்த பொறுமையில முன்னேற்றம் வரும். இன்னைக்கு நம்ம வந்து இந்த பேசிட்டோம். ஒரு நம்ம கோவத்துல நம்ம பொறுமையா இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு புரிதல் வரும். அந்த புரிதல் வரும்பொழுது, இன்னும் கொஞ்சம் நெறைய நேரம் செய்யும்பொழுது, போக 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 அந்த பொறுமையில ஒரு முன்னேற்றம் வரும். இன்னொன்னு நம்மள பார்த்து எல்லாரும் கேட்பாங்க, "முன்னாடி இப்படி இருந்தீங்க, எதுக்கெடுத்தாலும் ஒரு கோவம் வரும், எதுக்கெடுத்தாலும் ஒரு மாரி இருக்கும். இன்னைக்கு எப்படி உங்களால பொறுமையா ஒரு வேலைய செய்ய முடியுது?" அப்படின்னு நமக்குள்ள ஒரு இத வந்து மத்தவங்க கேட்கும்பொழுது நமக்கே தெரியும். அப்ப வந்து என்னன்னா, அந்த பொறுமை வரணும் அப்படின்னு சொன்னா, நெறைய நேரம் தியானம் பண்ணணும் அப்படின்றாரு. அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டா, இந்த எல்லாத்தையுமே நம்ம வந்து சுவாசமே அந்த குருவாகிய சுவாசத்த பிடிச்சுக்கிட்டோம். நெறைய நேரம் சாதனை பண்ணோம். பொறுமையோட நெறைய நேரம், நெறைய 2 மணி நேரம், 3 மணி நேரம், நெறைய நேரம் அந்த சாதனை பண்ணோம். அந்த சாதனை பயிற்சி செய்யும்பொழுது என்ன ஆகும்னா, அனுபவங்கள் வரும். அதுதான் என்னன்னு கேட்டா,
அனுபவமே ஞானம் அப்படின்னு நமக்கு பார்த்திருக்கோம் இல்லையா? நம்ம அனுபவம் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம நிறைய தியானம் பண்றவங்ககிட்ட நிறைய பேர்கிட்ட நம்ம கேட்டிருக்கோம். நம்ம வந்து அனுபவங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். எனக்கு 3ஆம் கண் தெரியறது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து நிறைய கலர்ஸ் தெரியுது. எவ்வளவோ சொல்லுவோம். அதுக்கப்புறம் நிறைய நேரம் தியானம் பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா, அவங்க வெஜிடேரியனா மாறியிருப்பாங்க. புக்ஸ் படிக்கிற பழக்கங்கள் வந்திருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம நிஜமாவே புக்ஸ் எல்லாம் ரொம்ப படிச்சது இல்ல. இந்த அனுபவங்கள்லாம் எப்படி வருது? அப்படின்னு சொல்லும்பொழுது, அந்த அனுபவத்தால என்ன அப்படின்னு கேட்டா ஞானம். அந்த அனுபவம்ன்றது அந்த ஞானம் ஏன்னு கேட்டா, ஒவ்வொரு விஷயங்களுமே அந்த அனுபவம் அது வாழ்க்கையில வந்து அனுபவம் அப்படி ஒவ்வொரு விஷயமுமே கத்துக்கிறோம் நம்ம. நம்ம அந்த கத்துக்கிறதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். அந்த கத்துக்கும் பொழுது என்ன ஆகும்? அதுலேருந்து என்ன ஞானம் வரும் அப்படின்னு சொல்லும்பொழுது, நம்ம தொடர்ந்து இத தியானம் பண்ணும்பொழுது தான் நமக்கு வந்து அந்த அனுபவங்கள் வரும். அந்த அனுபவங்கள என்ன பண்ணணும்னா, மத்தவங்களுக்கு வந்து நம்ம ஷேர் பண்ணணும். ஏன்னா ஏன்னு கேட்டா, எல்லாருக்குமே வந்து எனக்கு இந்த ஞானம் வந்தது. எனக்கு இதனால புக் படிக்கிற விஷயம் வந்தது. என்னால உண்மையிலேயே என்னோட அனுபவம் சொல்லும்பொழுது என்ன அப்படின்னு கேட்டா, இவ்வளவு தொடர்ந்து இப்படி செய்யும்பொழுது எனக்கு நிஜமாவே ஒரு பேசுறதுக்கான ஒரு தைரியம் வந்தது. அதுக்கப்புறம் இந்த சப்ஜெக்ட் சொல்லணும்னு சொல்லும்போது என்னால கத்துக்க முடிஞ்சது. ஏன்னா ஒரு 4 பேர் கேட்கறாங்கன்னா, கொஞ்சமாவது நம்ப படிக்கணும், நம்ப கத்துக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்தது. இதெல்லாம் தான் என்னால அனுபவத்தால ஷேர் பண்ண முடியும். இன்னொன்னு வந்து என்னன்னு கேட்டா, மனசுல இருந்த அனுபவமேனா அந்த ஒரு பயம். தியானம் நெறைய பண்ணும்பொழுது அனுபவம்ல ஒரு பயம் போச்சு. கண்டிப்பா. அதுக்கப்புறம் எதுக்கு எடுத்தாலும் வந்து ஒரு உடனே டாக்டர்ட்ட போறது, உடனே மருந்து சாப்பிடுறது அப்படிலாம் இல்லாம நம்ம தியானம் பண்ணா நமக்கு சரியா போயிடும். அப்படின்ற ஒரு புரிதல் வந்தது. அதுக்கப்புறம் அக்செப்டன்ஸ் வந்தது. இது எல்லாமே அனுபவங்கள். இது வந்து இந்த அனுபவம் இந்த ஞானம் எப்படி வந்தது? நிஜமாவே ஒரு மூட நம்பிக்கைகள்ல இருந்து வெளியில வந்தேன். நெறைய விஷயங்கள் எனக்கு என்னோட பர்சனல்ல கேட்டீங்கன்னா நெறைய சொல்லுவேன் நானு. கண்டிப்பா ஒரு மூட நம்பிக்கை. எதுக்கு எடுத்தாலும் ஒரு பயம் இருக்கும். இந்த இந்த வாஸ்து பார்க்கணும், இது பார்க்கணும், சாமி பண்ணாதான் அப்படின்ற மாரி நெறைய விஷயங்கள் இருந்தது. இது எல்லாமே இப்ப பயம் இல்ல. முன்னாடி வந்து பயத்தோட செஞ்சேன். ஆனா இப்ப வந்து இல்ல செய்யலைன்னா கூட பயம் இல்ல. அந்த அனுபவமே இந்த தியானத்தால வந்தது. அந்த ஞானத்த நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு நாளைக்கு ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஒவ்வொரு ஞானங்கள் அவங்களுக்கு வந்திருக்கும். அந்த ஞானத்த வந்து நம்ம ஷேர் பண்ணணும். இது வந்து அனுபவமே ஞானம் அப்படிங்கிறாரு. குருவாகிய சுவாசத்த நம்ம பிடிச்சுக்கிட்டு, நெறைய நேரம் சாதனை பண்ணி, பொறுமையா நம்ம வந்து நெறைய நேரம், அதிக நேரம் செலவு பண்ணும்பொழுது அனுபவங்கள் நெறைய வரும். அந்த அனுபவம் வந்து வாழ்க்கைக்கு தேவையான ஞானத்தை கொடுக்கும். அப்படின்றார். அதுக்கப்புறம் என்னன்னா, தானமே தர்மம் அப்படின்றார். தானமே தர்மம் அப்படின்னா என்னன்னு கேட்டா, தியானம் செய்யணும். என்ன செய்யணும்? தியானம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம உடனே அன்னதானம் பண்ணலாம், வஸ்திர தானம் பண்ணலாம், படிப்பு தானம் என்னமோ சொல்லுவோம் நம்ம. ஆனா தானம்ன்றது என்ன அப்படின்னு தானம்ன்றது என்னன்னு சொன்னா, நமக்கு வந்து நமக்கு தெரிஞ்ச ஞானத்தை தானமாக தரணும். நம்மளுடைய நேரத்தை கொடுக்கணும். நேரம் அப்படின்னா என்னன்னு கேட்டா, நமக்கு வந்து இப்ப நம்ம வந்து இத்தன பேர் இருக்கோம். இங்க வந்து இந்த குளோபல் புத்தாஸ்ன்னு ஒரு இதுல வந்து இத்தன பேர் ஸ்பீக்கர்ஸ் உருவாக்கியிருக்காங்க. எல்லாருமே இங்க இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் தான். அவங்கவங்க டயத்த வந்து ஒரு பேலன்ஸ்டா கொண்டு போய், இந்த நேரத்துல 11 மணிக்கு கிளாஸ் இருக்கு. இந்த நேரத்துல நம்ம நெறைய பேர் இருப்பணும்னு அந்த நேரத்த குடுக்குறாங்க. அந்த நேரத்த வந்து இந்த மாரி தியானங்கள் செய்யறது தான் உயர்வான தியானம் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் நம்மளோட அனுபவங்கள 4 பேருக்கு என்னன்னு கேட்டா, நான் தியானம் பண்றேன், நான் புக் படிக்கிறேன், எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லி இல்லாம, நம்ம அனுபவங்களை தானம் கொடுக்க சொல்லணும். நம்ம அனுபவங்கள் 4 பேருக்கு சொல்லும்பொழுது, அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வரும் அவங்களுக்கு. நம்மளாலயும் முடியும், நம்மளும் செய்யணும் அப்படின்ற ஒரு ஞானம் அவங்களுக்கு வரும். அதனால வந்து அந்த அனுபவங்களை இதுதான் தானம். தானம்ன்றது ஒருத்தருக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒருத்தருக்கு வந்து ஒரு சாப்பாடு குடுங்க. நல்ல விஷயம் தான். ஒரு 3 மணி நேரம் கழிச்சு பசிக்கும் அவங்களுக்கு திருப்பியும். அடுத்த அப்புறமா இல்ல ஒரு துணி வஸ்திர தானம் அப்படிம்பாங்க குடுக்கலாம். ஏன்னா ஒரு 3 மாசம், 4 மாசம் அது வந்து என்ன ஆகும்? அவங்களுக்கு இதாயிடும். படிப்புக்கு குடுக்கலாம். அந்த படிப்பு குடுக்கறது நல்ல விஷயம் தான். அது இந்த ஜென்மாவுக்கு படிப்புன்றது அவனுக்கு தேவை. ஆனால் நீங்க தியானத்த சொல்லி தரும்பொழுது, அவனுடைய வருகின்ற ஜென்மாக்களுக்கும் உதவியாக இருக்கும். அதனால தியான தானம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு விஷயம். அதனால தான் பத்ரிஜி சொல்றது, "நீ ஒரு நாள் கத்துக்கிட்டேன்னு சொன்னா, அடுத்த நாள் நீ குரு. நீ எல்லாருக்கும் சொல்லி தரலாம்." அப்படி சொல்லி ரொம்ப சின்ன விஷயம். மூச்ச கவனி உட்கார்ந்து அப்படின்னு சொல்லி. அதனால இந்த மாரி விஷயங்கள தானம் பண்ணணும் அப்படின்றாரு. அப்படி பண்ணும்பொழுது தான் தர்மமே புண்ணியம் அப்படின்றாரு. என்னன்னு கேட்டா, இந்த மாரி தியானங்கள் பண்ணும்பொழுது என்னன்னு கேட்டா தான் புண்ணியம் வரும். இந்த புண்ணியம் தான் என்னன்னு கேட்டா, இது இந்த தர்மமே புண்ணியம் அப்படின்றது தெரிஞ்ச பிறகுதான் நாம் முதல்ல இருந்து வருவோம் இப்போ.
வரும்பொழுது என்னன்னு கேட்டா, அப்பதான் நமக்கு என்ன புரியும் அப்படின்னு கேட்டா, ஆன்மாவே பரபிரம்மம் அப்படின்ற அந்த முதலாவது நமக்கு புரியும். இது புரியறதுக்காக இது கடைசியில கொண்டு வந்தேன். இது புரியும். என்னன்னு கேட்டா, புரிதல் வந்து வேற, உணர்றது அப்படின்றது வேற, அறிதல் ஒண்ணு தெரியும் நமக்கு. நமக்கு வந்து தியானம் பண்ணா நல்லா இருக்கும், நடக்குது அப்படின்றது தெரியும். ஆனா எப்படி உணர்வோம்? ஸ்வீட் ஸ்வீட் அப்படின்னு சொல்றோம். அந்த ஸ்வீட்ட பார்த்த உடனே நமக்கு இனிப்பு ஒண்ணும் தெரியாது. சாப்பிடும்பொழுது தான் தெரியும். அது என்ன ஆகும்னா, அப்பதான் நமக்கு வந்து என்னன்னு கேட்டா, இந்த ஆன்மாவே பரபிரம்மம் அப்படின்னா, அந்த விஷயங்கள் வரும்பொழுதுதான், அகம் பிரம்மாஸ்மி. கடவுள போய் வெளியில தேடாதே. நம்மளே நாம் கடவுள்ன்றது நமக்குள்ளேயே இருக்காரு. நாமும் கடவுள். நான் வேறு, நீ வேறு இல்லை. எல்லோரும் ஆன்மா அப்படின்ற ஒரு உணர்வு எப்படி வரும் அப்படின்னு சொன்னா, இத்தனை விஷயங்கள் நம்ம தொடர்ந்து செய்யும் பொழுதுதான் ஆன்மாவே பரபிரம்மம் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும். இது தெரியும் பொழுது நமக்கு என்ன தெரியும்னா, உயிரே கடவுள், ஜீவனே தேவன் அப்படின்ற ஒரு புரிதல் நமக்கு தோன்றும். எப்படின்னு கேட்டா, இந்த உடல் வந்து இயங்கணும். இந்த உடல் இயங்கணும்னா இதுக்குள்ள ஒரு ஜீவாத்மா. கண்டிப்பா அந்த ஜீவாத்மான்றது ஒரு உடல் இருந்தால் தான் இருக்க முடியும். அப்ப வந்து என்னன்னு கேட்டா, இந்த ஜீவன் யாரு அப்படின்னு கேட்டா, இந்த ஜீவாத்மா தான் கடவுள் அப்படின்னு தெரியும் நமக்கு. கடவுளை போய் வெளியில தேட மாட்டோம். வெளியில தான் கடவுள், வெளியில தான் கடவுள் அப்படின்னு வெளியில போய் தேட மாட்டோம். எல்லாமே நமக்குள்ள இருக்கு. நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். இது எல்லாம் தெரியும் பொழுதுதான் என்ன தெரியும்னா, தேகமே தேவாலயம் அப்படின்றது தெரியும். யோசிச்சு பாருங்க. தேகமே தேவாலயம் அப்படின்னு சொல்லும்போது, உடல் எவ்வளவு ஒரு நல்ல ஒரு விஷயம். அது ஏன்னா அந்த ஜீவாத்மா குடிக்கொண்டு இருக்கும் இந்த உடல் வந்து ஒரு கோவில். அந்த கோவிலை நம்ம எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு கேட்டா, நம்ம இந்த உணவு அப்படின்றது எப்படி கொடுக்கணும்னா, சைவமாக கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா கோவில் அப்படின்னு சொல்லும் பொழுது உள்ளுக்குள்ள இருக்க அத்தனை ஒரு நம்ம வந்து சொல்றது இல்ல. எந்த உறுப்பையும் நீ இந்த டயத்துல வேலை செய், அந்த டயத்துல வேலை செய், இதெல்லாம் நம்ம சொல்றது இல்ல. நம்ம வந்து அப்படி இருக்கும் பொழுது அந்த உடலுக்கு உண்டான என்னன்னா உடல்ன்றது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த உடலை வந்து பாதுகாக்கிறதும் ஒரு தேக தர்மத்துல ஒரு விஷயம். அந்த உடலையும் நம்ம வந்து அந்த அளவுக்கு நம்ம பாதுகாக்கணும். அந்த அளவுக்கு பாதுகாக்கணும்னு சொல்லும் பொழுது நிறைய வேலைகளும் நம்ம நம்ம செய்யக்கூடாது. ஏன்னு கேட்டா நிறைய எப்ப பாரு உழைச்சுக்கிட்டு இருப்பாங்க. எவ்வளவோ பணம் காசு எல்லாம் இருக்கும். ஆனாலும் மேல மேல சேர்க்கணும், சேர்க்கணும், சேர்க்கணும் உழைப்பாங்க. அதனாலதான் என்ன ஆகும் ஒரு ஸ்டேஜ்ல அது என்ன ஆகும் பணமும் காசும் முக்கியம் கண்டிப்பாக. ஆனா அதுவே வாழ்க்கை கிடையாது. அப்போ வந்து என்ன ஆகும் டயர்ட் ஆயிடுவோம். சீக்கிரமாவே வந்து இந்த நிறைய வியாதிகள் வரும். எல்லாத்துக்குமே காரணம் நாம் தான். அதுக்கு அதுக்கு அந்த உடலுக்கு நம்ம சைவ உணவு மட்டும் தான் கண்டிப்பாக கொடுக்கணும். எந்த ஒரு உயிரையும் கொன்று அதனுடைய உணவை வந்து நம்மளும் எல்லாரும் போகத்தான் போறோம். ஏன்னா, அதனால அப்படி இருக்கும்பொழுது ஒரு ஜீவன கொன்று அதுக்குள்ள போடுறதுன்றது மிக, மிக ஒரு பாவமான ஒரு செயல். அத வந்து கண்டிப்பாக செய்யக்கூடாது. இந்த ஜீவன் இந்த ஜீவன் வந்து குடியிருக்கும் இந்த உடல் வந்து நம்ம நம்ம நன்கு பராமரிக்கணும். நன்கு பராமரிக்கணும்னா ஃபர்ஸ்ட் சைவ உணவா இருக்கணும். தேவையான பொழுதுதான் சாப்பிடணும். தேவையில்லாத நேரத்துல தேவையில்லாத விஷயங்கள் நம்ம கேட்கறது, யோசிக்கிறது, நம்ம பேசுறது எல்லாமே நமக்கு வந்து அந்த இந்த தேகம் அந்த தேவாலயமான நம்ம உடல் வந்து பாதிக்கும். எண்ணங்கள் கூட தேவையில்லாத எண்ணங்கள் வரும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, நமக்கு வந்து அது என்ன ஆகும் அடுத்தது உடனே மனச பாதிக்கும். மனச பாதிக்கும் பொழுது என்ன ஆகும் அந்த உடல் வந்து ரொம்ப ஒரு இதாயிடும். ஏன்னா இந்த உடல்ன்றது எந்த ஊனமில்லாத ஒரு உடல் கிடைக்கிறதுன்றதே மிகப்பெரிய ஒரு தவம் பண்ணியிருந்தாதான் வரும். எத்தனையோ ஆன்மாக்கள் இந்த உடம்பு கிடைக்காம வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது நமக்கு இந்த உடல் எவ்வளவு அற்புதமான ஒரு உடல் கொடுத்திருக்குன்னு சொல்லும்போது அந்த உடலை நம்ம கோவில் மாதிரி பராமரிக்கணும். அதுதான் நமக்கு வந்து தேகமே தேவாலயம் அப்படின்னு சொல்றது. எல்லாமே வரணும்னா நம்ம சுவாசமே குரு அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம இந்த 9 நம்ம வந்து திருப்பி பார்ப்போம். என்னென்ன அப்படின்னு சொன்னா ஆன்மாவே பரபிரம்மம் அப்படின்றது. ஒரு ஆன்மா அப்படின்னு சொன்னா அந்த பரபிரம்மம் ஆகிய ஆன்மா அந்த நீயும் ஒரு ஆன்மா நானும் ஒரு ஆன்மா அப்படின்ற ஒரு இது ஆன்மாவே பரபிரம்மம். நம்ம வெளியில போய் எங்கேயும் தேட வேண்டாம். நம்முடைய ஆன்மா தான் நமக்கு எல்லாமே அப்படின்றது தெரியும். உயிரே கடவுள். இந்த உயிர் ஜீவனே தேவன் அப்படின்னு சொல்லும்போது அது 2வது. உடலே கோவில், தேகமே தேவாலயம், சுவாசமே குரு. குருவவே நம்ம எங்கேயும் வெளியில தேட வேண்டாம். நம்மளுடைய சுவாசம் தான் நமக்கு குரு அப்படின்ற ஒரு புரிதல் வரும். இந்த சுவாசம் இந்த சுவாசமாகிய குருவை நம்ம வந்து கூடயே நம்ம தெய்வீகத்தன்மை வரணும்னா அந்த சுவாசத்தோடயே நம்ம பயணம் செய்யணும் அப்படின்றது. சமயமே சாதனை அப்படின்னு சொன்னா
கால நேரம் பார்க்காம நிறைய சாதனைகள் செய்ய செய்ய நமக்கு எப்ப எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் நம்ம அந்த சுவாசமாகிய குருவுடன் நம்ம வந்து இணைஞ்சு நம்ம பயணம் செஞ்சோமானா நம்மளுடைய ஆற்றல் இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டே தான் இருப்போம், போய்கிட்டே தான் இருப்போம். எல்லாருக்குமே ஆசை இருக்கும் இந்த ஜென்மம் கடைசி ஜென்மாவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஜென்மாக்கள் குறையறதுக்கு வாய்ப்பு. ஏன்னு கேட்டா நம்ம வந்து இன்னும் எவ்வளவு ஜென்மாக்கள் வரணுமோ, ஆனா அந்த ஜென்மாக்கள் குறையணும். குறைஞ்சு படிப்படிப்படியாக கர்மாக்கள் குறைஞ்சு இந்த கர்மா மென்னுமே இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த ஜென்மா கடைசி ஜென்மாவா இருக்கணும்னு சொன்னா, இவ்வளவு விஷயங்கள் நம்ம செய்ய 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 என்ன ஆகும்னா, நம்மளுடைய வரப்போகிற கர்மாக்கள் குறைய ஆரம்பிக்கும் பொழுது, அந்த பிறவிகள் அப்படின்றது குறைஞ்சு ஒரு முக்தி நிலைக்கு போக முடியும். சகனமே பிரகதி அப்படின்னா பொறுமையோட ஒவ்வொரு விஷயங்களும் ஒரு பொறுமையோட செய்யணும். தியானத்த வந்து நம்ம வந்து 4 நாள் செஞ்சோம், 5 நாள் செஞ்சோம். நமக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி விடாம, நமக்கு ஒரு வெற்றி இருக்கும். நம்ம ஆன்மாவுக்கு எவ்வளவு தேவையோ நம்ம ஆன்மாவுக்கு நாம் கொடுக்கும் பரிசு, நாம் கொடுக்கும் உணவு என்னன்னா தியானம் மட்டும்தான். அப்ப அந்த தியானத்தை ஒரு தவம் மாரி ஒரு பொறுமையா செய்யணும். அந்த பொறுமையில் முன்னேற்றம் எப்படி வரும்னா, அந்த தொடர்ந்து தியான சாதனை செய்யும் பொழுது என்ன வரும்னா, அனுபவமே ஞானம். அப்ப வந்து என்ன ஆகும்? அனுபவங்கள் வரும். நெறைய தியானம் செய்யும்பொழுது அனுபவங்கள் வரும். இந்த அனுபவங்கள் வரும்பொழுது, அந்த அனுபவத்தால ஒரு ஞானம். நம்ம வந்து தியானம் நம்மளே செக் பண்ணிக்கலாம். தியானத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம்? தியானத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கோம்? நமக்கே செல்ஃப் செக் ஒவ்வொருத்தர்ட்டயும் பண்ணிக்கும்போது நமக்கே ஆச்சரியமா இருக்கும். ஆஹா! நம்ம இவ்வளவு மாறி இருக்கோமா? கண்டிப்பா ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் அந்த விஷயங்கள். நம்ம மாறி இருக்கிறோம். நல்ல விஷயங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்படின்னு. எப்படி இந்த அந்த ஞானத்தால என்னன்னு கேட்டா, தானமே தர்மம். என்ன தானம் பண்ணணும்? நம்மளுடைய டயத்த தானம் பண்ணலாம். நல்ல விஷயங்கள் சொல்லிக் குடுக்கலாம். நம்மளுடைய ஒவ்வொரு விஷயங்களும், நம்மளுடைய அனுபவங்கள ஷேர் பண்ணலாம். இந்த மாரி விஷயங்கள் பண்ணும்பொழுது என்ன கேட்டா, அதுதான் புண்ணியம். அதுதான் நமக்கு கடைசி வரப்போகிறது என்ன அப்படின்னு கேட்டா, இதுதான் வரும். தர்மமே புண்ணியம் அப்படின்னு வரும். இது வந்து இந்த 9 நவரத்தினங்கள நம்மள பத்ரிஜி வந்து இவ்வளவு அழகா நமக்கு எடுத்து சொல்லியிருக்காரு. இத நம்ம திருப்பி, திருப்பி, திருப்பி ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து இத பிராக்டிஸ் செய்ய, செய்ய, செய்ய என்ன ஆகும்னா, நமக்கு ஒரு முக்தி நிலை கண்டிப்பாக வரும். நம்மளுடைய ஆன்மா வந்து உயர்நிலைக்கு கண்டிப்பாக போக முடியும். இதுதான் உங்ககிட்ட நான் இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கணும்னு நெனச்சேன். இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்து கேட்டதற்கு மிக்க நன்றி. தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச்.